உங்களை மாதிரி ஆசைப்பட்டு முதலமைச்சராக வந்தவன் இல்லைன்னா காலம் என்னை இறக்கி விட்டுச்சு. நான் படம் எடுத்து பிழைக்க தான் வந்தேன், அதான் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். காலம் உங்களை தள்ளி விட்டதா? அப்படியா? காலம் எதுக்குள்ள தள்ளி விட்டுருச்சுன்னா சாக்கடைக்குள்ள தள்ளி விட்டுருச்சுன்னு நினைக்கிறேன். படம் பிழைக்க வந்த நீங்கள் படத்தில் பெரிய வருமானம் இல்லைன்னு சொல்லிட்டு அரசியல் கட்சி ஆரம்பித்தா இவ்வளோக்குள்ளே காசு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்தீங்களா மிஸ்டர் சீமான் அவர்களே? திறன்நிதி வாங்குறதுக்கு உங்களுக்கு அவ்வளோ கோபம் வருது உங்களுக்கு. அதுலேருந்து ஒத்த பைசா நாங்கள் டீ செலவு குடிக்கலன்னு சொல்கிறீங்களா? அப்போ அந்த பைசா வச்சு என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க நீங்கள்? திறன்நிதியை வச்சு நான் ஒத்த டீ பைசா குடிக்கலன்னு சொல்கிறீங்களா? அந்த பைசா வச்சு நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? உங்கள்கிட்ட கேட்குறது ஒன்றே ஒன்று தான், திறன்நிதிக்கு கணக்கு. அதாவது நீங்கள் அதை வாங்கி என்ன செலவு பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு கணக்கு கொடுங்க. ₹1 துட்டுக்கு மதிப்பு கொடுங்க. நீங்கள் உட்காந்து இருந்துக்கிட்டு செலவு பண்ணுறீங்க. கார் வாங்கினா நான் ஏரோப்ளேனா வாங்குன்னு சொல்லிட்டு உட்காந்து பேசிட்டு இருக்கீங்க. அந்த பெருமை மயிறு அந்த பெரிய புளுத்தி மாதிரி பேசுகிறது எங்களுக்கு வேணாம். கள்ளச்சந்தையில திரைப்படம் பார்க்கிற அனுமதி சீட்டை வித்த அயோக்கிய பைய எங்களை திறன்நிதி திருடங்கடா அயோக்கிய பலட பிளடி நான்சென்ஸ். தம்பி, ஆட்டம் ஒரு மாறி மாறி தான் ஆடுவோம். இந்த ஆட்டம் உங்க கையில் இருக்கு. உங்க காலில் இருக்கிற பந்து ஒரு நாள் எங்கள் கால்களுக்கு வரும். அந்த பந்து யாரு காலுக்குனாலும் மாறுமே தவிர உங்கள் காலுக்கு வராது, ஒரு நாளும் வராது. 15 வருஷமாக அந்த தமிழ்நாட்டு மக்கள் மூஞ்சில் காரி துப்பியே இன்னும் விவஸ்தை இல்லாமல் உட்காந்துட்டு கேவலமாகவும் கீழ்த்தரமாகவும் அசிங்கமாகவும் ஒருத்தர் மேலே வன்மத்தினையும் உட்காந்து பேசிகிட்டு இருக்க நீங்கள்லாம் தலையினாலும் ஆச்சு பிடிக்கவே முடியாது. அது கனவு காணுங்கன்னு ஒருத்தர் சொன்ன மாதிரி நீங்கள் கடைசி வரைக்கும் கனவு மட்டும் தான் காண முடியும். அண்ணன் வந்து அந்த நைட்டு நம்ம ஒவ்வொருத்தவங்களும் தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு ட்ரீம் டிவேட் பாடிட்டு இருப்போம் பார்த்தீங்களா? அந்த மாதிரி உட்காந்து கனவுலேயே உட்காந்துட்டு நான் முதலமைச்சர்னு சொல்லிட்டு அலைங்க. இல்லைன்னா இன்னொரு 15 வருஷம் இப்படி கத்தி ஏங்க நான் தான் முதலமைச்சர் அப்படின்னு சொல்லிட்டு அலைஞ்சிருக்கும். அப்படி நடந்தாலும் அதுக்கு ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. ரெண்டாவது, நீங்களாம் உட்காந்து இருந்துக்கிட்டு கல்ல இதில் பிளாக் டிக்கெட்டில் விற்றுட்டாங்க, அதை பண்ணிட்டாங்க உட்காந்துட்டு உடனே அடுத்த பிடிச்சி கொண்டு வர்றது. சினிமா வேறு, அரசியல் வேறு. ஓகேங்களா? அந்த ரெண்டுக்கும் நடுவில் டிஃப்ரென்ஸ் ஏகப்பட்டது இருக்குது. சினிமாவிலேருந்து இங்கே வந்தார், கரெக்டு தான், இல்லைன்னு இங்கே யாரும் தப்புன்னு சொல்லலையே. உங்கள் மேலே நம்பிக்கை இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஓட்டு போட்டிருப்பாங்க. இப்போ அவங்களுக்கு ஓட்டு போட்டுட்டாங்க. பிளாக் டிக்கெட் விற்றாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் அவ்வளோ வாய்க்கிலேயே உட்காந்து பேசுகிறீங்களா? ஆதாரம்லாம் பேசக்கூடாதுல்ல. திறன்நிதின்னு பேசுகிறீங்களா? இல்லை ஒத்த பேச எடுத்து திங்கலன்னு சொல்கிறீங்கல்ல. உட்காந்து நீங்கள் உங்கள் மேலே வந்து 1000 கோடி வேண்டாம் 2000 கோடி வாங்கிட்டான்னு சொன்னால் உட்காந்து கேஸ் போட்டு 15,000 நான் போக்குவரத்து செலவு தாங்கன்னு சொல்லிட்டு உட்காந்து வீடியோ போட தெரியுதுல்ல. அப்படி இருக்கிற நீங்கள் எப்படிங்க ஆதாரம் நம்ம வந்து போய் குற்றச்சாட்டு பண்ணிட்டு இருக்கிறீங்க? கேஸை போடுங்க. இவர் மேலே கேஸை போட்டு உள்ளே தள்ளுங்க ஃபஸ்ட்டு. இவரெல்லாம் வெளியே நடமாட விட்டுட்டு இருந்தோன்னா இந்த தமிழ்நாட்டு மக்களை இன்னும் தற்கொலை கூட்டமாக மாற்றிட்டு இவனுக்கு பின்னாடி இன்னும் சுற்றுலா ஆட்களை திரட்டிட்டு இருக்கிறானுங்க. இவனுங்கெல்லாம் களத்தில் இறங்குறதுக்கு முன்னாடியே பயப்படுறாங்க, உதறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் களத்திலே இல்லைடா. நீங்களாம் வந்து ஒரு ஆட்களாவே மதிக்கலை. தமிழ்நாட்டு மக்களே உங்களை வந்து சித்திரப்போ அப்படின்னு சொல்லிட்டு 10 ஆட்கள் நீங்கள் இருந்துட்டு இப்போ உட்காந்துக்கிட்டு வாய் சரோட விட்டுட்டுருக்கீங்க. கடைசி வரைக்கும் நீங்கள் இந்த வாய் மட்டும்தான், வேறு எதுக்குமே முடியாது. அந்த வாயிலே வடை சுடுவாங்கன்னு பார்த்தீங்களா? அந்த மாதிரி அந்த வாயில வடை சுடுற கூட்டம், அவ்வளோதான். உங்க பக்கத்தில் இருக்கிற ஒரு தலைவனை புரிந்து கொள்ள முடியாத ஒரு தருதல கூட்டம், தற்கொலை கூட்டம். நாட்டை கொடுத்துட்டு எங்களை நடு ரோட்டில் போட்டு நிறுத்திக்கடா வைத்தியக்கார. நடிகனுக்கும் தலைவனுக்கும் வித்தியாசம் தரதார தருதல கூட்டமே. நடிகனுக்கும் தலைவனுக்கும் வித்தியாசம் தெரியாத தருதலை கூட்டம், முட்டா பயலுக யார் ஓட்டு போட்டவங்க. அதாவது 1,75,00,000 பேரையும் தற்கொலை கூட்டம், முட்டாள் கூட்டம்னு சொல்லிட்டு உட்காந்து பேசிகிட்டு இருக்கீங்களே. தலைவன் எங்கேருந்து வந்தார்? ஏதாவது புல்லு பிடிங்கிட்டு இருந்தவரா? இல்லைனா வந்து ஏதாவது வேச்சு கிரகத்திலேருந்து வந்தவரா? இல்லைனா வந்து இந்த தமிழ்நாட்டு மக்களுக்காக அவ்வளோக்குள்ள போராட்டம் பண்ணவரா? இல்லைனா வந்து தியாகியா? யார் இவர் ஃபஸ்ட்டு? யார் இவரோட கதையில் மயிரெலாம் இங்கே எல்லாருக்கும் தெரியும்ல. உங்கள் பேர் என்ன ஃபஸ்ட்டு? எல்லோரும் நீங்கள் வந்து அவர் ஜோசப் விஜய்னு மாற்றிட்டாருன்னு சொல்கிறாங்களா? அவர் பேரை வச்சு பேசிகிட்டு இருக்கிறாரு. உங்கள் பேர் என்ன ஃபஸ்ட்டு? செந்தமிழ் சீமான். எவன்டா உங்களுக்கு பேர் கொடுத்தது அந்த செந்தமிழ் சீமான்ட்டு? நீ தான் தமிழுக்கு பிறந்தவனா? நான் கேட்குறேன். நீ தான் தமிழுக்காக ஆட்டி பிடிக்கிட்டு வந்தவனா? நீ செந்தமிழ் சீமான்னு சொல்லிட்டு உட்காந்து போட்டுட்ருக்கேன். அந்த செந்தமிழ் பட்டம் உனக்கு யாரா கொடுத்தா? இப்படி தான் கேட்க தோணுது. சீமானவர்கள் மேலே ஒரு சில மரியாதையிலேருந்து மரியாதை காப்பதை தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி வார்த்தைகளை விட்டுக்கிட்டு இருக்கிற ஓட்டை நான் ஓட்டு போட்டிருக்கேன்டா நான் உட்காந்து கேட்பேன். சரிங்களா? நீ எப்படா என்னை பற்றி முட்டா பையன் சொல்லலாம், தற்கொலை பையன் சொல்லலாம், நீ எப்படா சொல்லலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு கேட்க தோணுது. நீ என்ன முட்டா பையன் சொல்கிறல்ல, என்ன தற்கொலை பையன் சொல்கிறல்ல, அப்போ நான் உன்னை பற்றி கேட்கலாம்ல. ஏன்டா திறன்நிதின்னு சொல்லிட்டு பிச்சை எடுத்து பொழப்புத்துங்கிற நீங்கள்லாம் உட்காந்து இருந்துக்கிட்டு எங்களை முட்டா பையன், திருட்டு பையன், தற்கொலை பையன் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறீங்க. யார் தற்கொலை நான் சொல்லட்டுமா? 15 வருஷமாக உங்கள் பின்னாடி மாங்குன்னு தமிழ் தேசியம் தான் நீங்கள் பேசுகிறீங்கன்னு சொல்லிட்டு உங்கள் பின்னாடி கொள்கைனால என்னன்னு தெரியாமல் சுற்றிட்டு இருக்கான்னு பற்றிலாம் அவன் தான் தற்கொலை கூட்டம். அதாவது இவர் புத்தி எப்படின்னா, ஒரு நேரம் இங்கே பேசுவார், ஒரு நேரம் அப்படி பேசுவார். இந்த 2 பக்கமும் வந்து மாற்றி பேசுவார். உங்கள் கொள்கை தான் என்ன கேட்டால் நாங்கள் மாண்பு இது அரசியல் மாண்பு, தனிப்பட்ட காரணங்கள் வேறு அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து உருட்ட சொல்கிறீங்களா? உட்காந்துருந்துக்கிட்டு வெக்கமே இல்லை உங்களுக்குலாம் இருந்துக்கிட்டு. நடிகர்களை தலைவர் எங்கேருந்து வந்தார்?
நடிச்சு தானே வந்தீங்க, படம் பண்ணிட்டு தானே வந்தீங்க, நீங்களும் அங்கே சினிமாவில் தானே வந்தீங்க. உங்களுக்கு எப்படி இந்த பேசுகிறதுக்கு அருகதை இருக்குது? ஃபஸ்ட்டு ஏதோ இவர் ஏதோ அதுக்குள்ளே தெரியாத மாதிரியும் அது வேற ஒரு சீமான் மாதிரியும் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறீங்க. ஃபஸ்ட்டு செந்தமிழ் சீமான் வைக்காதீங்க, உண்மையான பேரை வச்சு பழகுங்க. இந்த வந்தே மனோலாம் முதல் படத்துல நடிக்கும் போது நாடால வந்த மகராசா பாட்டு போடுறான். இப்ப அடுத்து ஒவ்வொருத்தனா கிளம்பி வருவான்ல. இப்பதான் நம்ம ஐயனார் அருவா, கற்பனை சாமி அருவாலாம் நமக்கு தேவைப்படுது. அதுக்குள்ள ஏதாவது ஓட்ட போட்டு நாட்டை காப்பாற்ற பார்க்கணும். ஏன்டா நீயே அரசியலுக்குள்ளே இருக்கும்போது அவங்க வந்தால் என்ன? நான் புரியல. நீங்களே வந்து அரசியலுக்குள்ளே இருக்கும்போது நீங்கள் இப்படிப்பட்ட தற்கொலைகளும் முட்டாள்களும் உள்ளே இருக்கும்போது அவங்க வந்தால் என்ன? நான் கேட்குறேனே, அதாவது இந்த ஒரு உழைச்ச காசில் அவன் உழைச்ச காசில் கட்சியை ஆரம்பித்து உள்ளே வரான். அது அவன் விருப்பம். நடிகர்கள்லாம் உள்ளே வரானு இந்த வரட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து நீங்கள் பேசுகிறீங்களே. தலைவன் வந்து நடிகர்லாம் கிடையாதுங்க. நான் சொன்ன மாதிரி தியாகி. இது வந்து தமிழ்நாட்டு மக்களுக்காக பல துயரங்களை இழந்த தியாகி. ரெண்டாவது கேட்டிங்கன்னா, நான் இதில் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். இவருக்கு வந்து இந்த விஜய்ன்னு ஆரம்பிக்கும் பார்த்தீங்களா, அதுக்கு இவருக்கு ஆக மாட்டேக்கு. புரியுதா? யார் எங்கே லிங்க் பண்ணுறேன்னு பார்த்துக்கிடுங்க. அதனால தான் விஜய் மேலே இவரை வன்மத்தில் இருக்காரான்னு தெரியல. இது தனியாக ஜோக்காக தெரியலாம், பட் ஜோக்காக தெரியுதா இவர் காண்டா தெரியுதா எனக்கு வரது ஒரு பக்கம். இவர் எங்கேருந்தாங்க வந்தார்? இவர் சினிமாவில் தான் வந்தார். கேட்டால் எங்களுக்கு நாங்கள் வந்து தமிழுக்காக அப்படி போராடணும் அப்படின்னு சொல்கிறது. ஏங்க எனக்கு புரியல. பெரிய எங்கெங்கெல்லாம் இவர் முட்டு கொடுத்துட்டு வந்திருக்காரு தெரியுமா? சும்மா நினச்சிட்டு இருக்கீங்களா? அவரை கொஞ்சமாக முட்டு கொடுத்து கொஞ்சமாக அந்த கட்சிக்குள்ளே வந்து ஏன் ஒருங்கிணைப்பார் சீமான் போடுறாங்க, ஏன் தலைவர் சீமான்னு சொல்லிட்டு போட மாட்டாங்க? இன்னும் இங்கே பாதி பேருக்கு தெரியாது இந்த கட்சியை இவரோடது இல்லை அப்படின்ட்டு. இது சீபா ஆதித்தனாரோட கட்சி. அந்த கட்சியை இவர் எடுத்துக்கிட்டார், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அதனால தான் ஒருங்கிணைப்பார் சீமான் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கிறாங்க. உங்கள் கட்சி உங்களுது கிடையாது. அவர் கட்சி எடுத்து நீங்கள் பழக்கம் நடத்திட்டு இருக்கிறீங்க. ரெண்டாவது, அவர் எப்படிப்பட்டவர், நீங்கள் எப்படிப்பட்டவர், நீங்கள் எதுக்காக நீங்கள் பேசணுன்னா பேசலாங்க. நீங்கள் ஒருத்தவங்களோட தனிப்பட்ட விஷயத்தை பற்றி எடுத்து பேசணுன்னாங்க நிறையா பேசலாம். உங்களை பற்றி அவ்வளோ இருக்குது, சீமானவர்களை பற்றி அவ்வளோ இருக்குது. திறநிதின்னு சொல்லிட்டு அத்தனை பேர் பேச ஆரம்பிக்கும். ஏன்னா என்ன ரீசன்னா, திறநிதியை பற்றி இப்போ எல்லாருக்கும் அவேர்னஸ் வந்துட்டு இருக்குது. வெளிநாட்டு வாழ் தமிழர்கள் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்குள்ள சங்கம் இருக்கலாம், அவங்களாம் உங்களை போட்டு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அது குறைய ஆரம்பிக்குது. அப்போ அதுக்கு என்ன பண்ணணும்னா, எனக்கு நீங்கள் இன்னும் தெரிஞ்சு பாருங்கள், அத்தனை பேர் கணக்கு கேட்குறாங்க. நீங்கள் திறநிதி வாங்குறீங்களா, மக்கள் பணத்தில் தானே நீங்கள் வாங்கி பொழப்பு நடத்திட்டு இருக்கிறீங்க. அதுக்கு கணக்கு கேட்க ஆரம்பித்தோன்னே இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, இனிமேல் அடுத்த 2-3 கூட்டத்துக்கு கணக்கு காட்டுற மாதிரி காட்டலாம் வாய்ப்பு இருக்குது. பட் உங்கள்கிட்ட நாங்கள் கேட்குறது ஒன்று, நல்ல ஒரு மானம் உள்ளவனாக இருந்தால், நல்ல சோத்தை தான் திங்குறேன், ஏன் நான் கீழே கிடக்குறத எடுத்து திங்கலை அப்படின்றக்காக இருந்தால் கணக்கு கூட்டுறான். நான் தான் கேட்குறேன், நீ ஒத்த பைசா எடுத்து குடிக்கலல்ல, நீ அதுலேருந்து டீச்சரை கூட எடுத்து திங்கலல்ல, கணக்கு கட்டுறான். இவ்வளோ அமௌண்ட் வந்துச்சு, டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரியை காட்டு. நீ மக்கள் பணத்தில் இருந்து திங்குற நீங்கள்லாம் உட்காந்துட்டு அதை தான் சொல்லணும். நீ அதுக்கப்புறம் உட்காந்து பேசுங்க, நாங்கள் ஒத்துக்கிறோம். அப்பா சீமானவர்கள் நல்லா இருந்தப்போ கணக்கை சூப்பராக காமிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒத்துக்கிறோம். அவன் சொந்த பணத்தை போட்டு சொந்தமாக உழைச்சி அதிலேருந்து அரசியல் கட்சி வாரான்னா வந்துட்டு போட்டுமே. நீங்கள் தான் 15 வருஷமாக ஒன்றும் மக்களுக்கு ஒன்றும் பண்ணலை, வந்தவனாவது பண்ணிட்டு போட்டுமே. நீங்களாம் காம்படிஷனே கிடையாது, புரியுதா? தமிழ்நாடு அரசியல் களத்துக்குள்ள நாம் தமிழர் கட்சி காம்படிஷனே கிடையாது. நீங்களும் தூர போயிருங்க. அடுத்த வர்றவங்க கூட வந்து ஏதாவது ஒன்று மக்களுக்கு நல்லது பண்ணிட்டு போட்டு. ஏன்னா நீங்கள் ஒரு காலத்துக்கு மக்களுக்கு நல்லதுன்னு நினைக்க மாட்டீங்க. ஏன்னா உங்களுக்குலாம் மக்கள் முட்டா பையா, தற்கொலை பையன்னு சொல்கிறது. 1,75,00,000 பேரும் தற்கொலை முட்டாள். இவங்க வந்து அறிவாளி. அவர் பொய்யா பேசுவார், ஒரு பொய் சொல்றார். திரள் நிதி அம்மாடா மக்கள் இயக்கம் மக்கள்கிட்ட இருந்தாண்டா பெற முடியும். நீ வாக்கு என்ன நீயே வாடா குத்திக்கிட்ட, மக்கள்கிட்ட தான்டா கேட்ட. சூப்பர். அண்ணன் வார்த்தையிலேருந்து வரும்ண்ணே, உன் வாயிலேருந்து அது மட்டுமா வரும், பல வார்த்தைகள் வரும். ஏன் நீங்கள் அத்தனை பேரையும் விஜயலட்சுமி உங்கள் ஆளுங்க அது பேர்னது அந்த ஒரு இஷ்யூவில் கூட நீங்கள் வந்து கெட்ட வார்த்தை போட்டு பேசுவீங்க. அதுக்கு பின்னாடி இருக்க 2 லேடிஸும் கைத்தட்டி சிரிப்பாங்க. அவங்களாம் அவங்களும் ஒரு பெண் தான் சொல்லிட்டு வெக்கமான எதுவுமே கிடையாது அவங்களுக்கும். நாம் தமிழில் சேர்ந்து யாருக்குமே வெக்கம் இருக்காதானே? நான் புரியல. திறநிதி வாங்கி சாப்பிட்றீங்க. திறநிதி பிரச்சனை தான் இங்கே பெரிய பிரச்சனையாக இருக்கும் போல். ஆமாடா, மக்கள் இயக்கம் மக்களிடமா தொட்டு வாங்குவீங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து வெக்கமேல உட்காந்து பேசிகிட்டு இருக்கா. ஏன்டா பென்ஸ் கார் வாங்க தெரியுதுல்ல, நீ கேட்டால் நீ அடுத்தது ஹெலிகாப்டரா ஏதோ ஏரோப்ளைனே வாங்குன்னு சொல்கிறாள்ல, அந்த காசில் போடுறா. பென்ஸு கார் வாங்க தெரியுதுலடா, அந்த காரில் நீ பென்ஸு கார் வாங்காதையா? மக்கள் பணத்தை நான் மக்கள்கிட்ட இருந்து பிச்சை எடுத்து தான் நாங்கள் கட்சி நடத்திட்டு இருக்கோம். அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த காசை என்கிட்ட கொடுத்துரு, நான் போட்டு செலவு பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா.
எவ்வளோ எனக்கு வாங்கி கொடுக்குறக்கு அவ்வளோ பேர் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாருல, அவன்கிட்ட இருந்து வாங்கி தின்னுங்கடா, அவன்கிட்ட இருந்து வாங்கி கட்சி நடத்துங்கடா. அதை விட்டுட்டு இருந்துக்கிட்டு நீங்கள் மக்கள்கிட்டே இன்னும் சுரண்டி நீங்கள் இது பண்ணணும்னா என்னங்க இது நியாயம்? எனக்கு புரியல. ஒருத்தன் கூலிக்கும் அவன் கஷ்டப்பட்டு தான் இருக்கிறான். ஒருத்தன் நான் சரி நீங்கள் இன்ன வரைக்கும் 15 வருஷமாக தமிழ்நாட்டு மக்களுக்கு தமிழ் தேசியம் அப்படின்னு சொன்னனால தான் அவன் காசை துட்டை கொண்டு போடுறான். சரி ஏதோ நம்ம பையன் ஒருத்தன் உட்காந்து பேசணும், சரி இருக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து உங்களை நம்பி போட்டால் அதுக்கு சரியான கணக்கு இருக்காது. கேட்டால் அடுத்தவனை தற்கூரி முட்டா பையன்னு சொல்லிட்டு உட்காந்து பேசுகிறது. இந்த 2 வார்த்தை தவிர உங்களுக்கு எதுவும் பேச முடியாது. ஏன்னா நீங்கள் ஜெயிக்கவும் முடியாது. நீங்கள் இன்னும் நீங்கள் வந்து திருந்தலை. இவனும் திருந்துற பாடே கிடையாது. நான் கூட நினச்சேன் சீமான் இனிமேல் வர திருந்திடுவார், கரெக்டாக இருப்பார், கரெக்டான அரசியல் எடுத்து வைப்பாங்க அப்படின்னு கேட்டால் அது ஸ்டேஜில் சொல்லுது அவனுக்கு எது பிடிக்கலையோ அதே உட்காந்து பேசுது அப்படின்னு சொல்லுது. ஏன்டா எனக்கு புரியலடா, நீங்கள் எதுக்குடா கட்சி நடத்துறீங்க? ஒருத்தர் எதிர்க்க தான் கட்சி நடத்திட்டுருக்கீங்களா? வன்மத்தில் தான் கட்சி நடத்திட்டு இருக்கீங்களா? நீங்கள் ஆட்சியில் குறைனா ஓகே, நீங்கள் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் அதான்டா பண்ணிகிட்டு இருந்தீங்க, இப்பவும் நீங்கள் அதான் பண்ணிகிட்டு இருக்கீங்களா? என்னடா அரசியல் எடுத்து முன் வச்சுட்டு இருக்கீங்க நீங்கள்? நான் கேட்குறேன். இவர் எல்லாம் ஏதோ சாதிச்சு கிழிச்ச மாதிரியும் உட்காந்துட்டு 15 வருஷமாக ஒருத்தன் ஓட்டு போடாமல் உங்களை வேணான்னு சொல்லிட்டு துரத்தி வச்சுட்டு இருக்காங்கன்னா நீ தமிழ்நாட்டுக்கே தேவையில்லாத அணி தான், இந்த தேவையில்லாத கட்சி தான் நினச்சிட்டு இருக்கிறான். இப்போ 40-20 ஆச்சுன்னா அப்போ அதை பற்றி சிந்திக்கவே மாட்டேங்கான். அப்போ உனக்கு ஓட்டு போட்டவன் முன்னாடி நல்லவனாக இருந்தான், அதுக்கப்புறம் எல்லாருமே தற்கொலை போயெல்லாம் முட்டா போயில் ஆகிட்டான். அந்த 20 லட்சம் பேர் உனக்கு 20 லட்சம் ஓட்டு போனது. இப்போ இந்த 20 லட்சம் பேர் உன் கூட இருக்கான், 10 லட்சம் பேர் போயிடுவான். அப்போ என்ன பண்ணுவான்? எனக்கு நான் சொல்கிறேன் நல்லா கேட்டுடுங்க. இந்த கட்சி என்ன ஆக போகுதுன்னா ஃப்யூச்சரில் நம்ம வர எலெக்ஷனில் என்ன ஆகும்னா அந்த 40 லட்சம் 20 லட்சம் ஆச்சா அப்படியே குறைஞ்சி இவர் சீமானவர்கள் சாட்டை திரும்புறவங்கள் கரிகஞ்சி சாட்டை மாமா அவர்கள் கரிகஞ்சி கார்த்திக்கு அதுக்கப்புறம் உள்ள ஒரு சில்லற பயிலில் ஒரு சில பேர்லாம் கிடக்காங்க பார்த்தீங்களா, அத்தனை பேரை வச்சு தான் அத்தனை ஓட்டு தான் மிஞ்சுமே தவிர இந்த கட்சின்னு ஒன்று அழிஞ்சு போச்சுன்னா இதுக்கு முழுக்க காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா சாட்டை துறைமுருகன், இடும்பவனம் கார்த்திக், மெயின் ஹெட்டு நம்ம சீமானவர்கள். அதனால் இந்த கட்சி ஃப்யூச்சரில் இருக்குமா இருக்காதான்ட்டு இவங்க கையில் தான் இருக்குது. அது அழிகிற நிலைமைக்கு தான் இப்படி தான் நாங்கள் இருப்போம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது அழிஞ்சு போயிடும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவர் கூட கூட்டணி நிற்கிறாரு, டிஎம்கே சொல்லி தான் கேட்குறாரு, டிஎம்கே சொல்லி தான் பண்ணுறாரு, ஏடிஎம்கே கூட ஜாயின் பண்ணிட்டார், பிஜேபி சொல்லி தான் அப்படி உட்காந்து பேசிகிட்டு இருக்காரு, துட்டு வாங்கிட்டார், அதை வாங்கிட்டார். அந்த டாபிக் நான் வரல. இவர் துட்டு வாங்கி பேசுகிறாரு, பேசாமல் போகிறாரு, அதெல்லாம் வேறு கதை. இந்த வாயாலேயே அழிவு காலத்தை நோக்கி போயிட்டுருக்கானுங்க. இவனுக்கு அழிஞ்சு போவாங்கன்னு நான் சொல்லலை, கட்சி அழிச்சிட்டு இருக்கிறான், அவ்வளோதான். தமிழ் தேசியம் என்ற போர்வையில் ஒளிந்து கொண்டு இருக்கும் சீமானவர்களே, உங்களுக்கு ஒன்று சொல்லிக்கிறேன். நீ இன்னும் இப்படி தான் கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா இங்கே மக்கள் மத்தியில் வெறுப்பு தான், உங்கள் மேலே அவ்வளோ வெறுப்பாகுது நிறைய பேருக்கு. அதாவது நான் ஒரு கட்சி சார்ந்து பேசுகிறேன் அப்படி இப்படி நினச்சிட்டு இருக்காதீங்க. நார்மலாகவே உங்கள் டீமை வச்சு அனலைஸ் பண்ண சொல்லுங்கள். உங்கள் மேலே மக்கள் மத்தியில் நீங்கள் இப்படி பேசுகிறது ரீச் ஆகும். எப்படி ரீச் ஆகும்னா நெகட்டிவாக ரீச் ஆகும். சீமானை என்னடா இவ்வளோ கேவலமாக பேசிகிட்டு இருக்கிறாரு, இவர் மேலே ஒரு நம்மளை உங்கள் கட்சியை சேர்ந்த தொண்டர்களே வெளியே போனோன்னா என் பேரை மாற்றிக்கிறேன். அடுத்த எலெக்ஷனில் உங்களுக்கு இந்த 20 லட்சம் ஓட்டு கம்மி ஆகலைன்னா என் பேரை மாற்றிக்கிறேன். அது எதுக்கு மாற்றணும்? அதான் வாங்க மாட்டாங்களா அதுக்கு. சரி ஓகே, நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க சொல்லிக்கலாம், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சேனலுக்கு புதுசாக தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.